வணக்கம் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, சாதம் வந்து குழையாமல் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். நல்லா உதிரி உதிரியாக எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, சாதம் வந்து குழையாமல் எப்படி வடிக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர் சாப்பாடு செஞ்சாங்கன்னா வந்து சீக்கிரமாக குழஞ்சிருது பார்த்தீங்களா, பொங்கல் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த 1 கப் அரிசி எடுத்துருக்கேன். இதை வந்து தனியாக ஊற வச்சுக்கங்க. ஒரு சாப்பாடு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour 2 hours முன்னாடி ஊற வச்சுங்க. தண்ணி அளவு பார்த்திங்கன்னா, நம்ம எத்தனை டம்ளர் அரிசி எடுத்துருக்கோமோ அதை விட 3 மடங்கு தண்ணி வந்து அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு நல்லா வேகும். அதில் தண்ணி கம்மியாக வச்சுட்டிங்க அப்படின்னா சாப்பாடு அரிசி ஒரே லெவலில் வந்து குழஞ்சிரும். அதனால் வந்து என்ன பண்ணுங்கள், 1 கப் அரிசிக்கு 3 கப் இல்லை 4 கப் தண்ணி வந்து சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்காமல் அரிசியை சேர்க்காதீங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சேர்க்கலாம். எப்படி ஒரு 10 minutes மேலே ஆகும் தண்ணி கொதிக்க. அரிசியை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுங்க. தண்ணி வந்து ரொம்ப மேலே இருக்கணும். அரிசி நல்லா முங்கி இருக்கணும். சரிங்களா? அந்த அளவுக்கு நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு 1 hour 2 hours முன்னாடி நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ வந்து சாப்பாடு நம்ம தண்ணி வச்சுட்டோம். அது கூட வந்து கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இது எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம குழம்புல வந்து உப்பு கம்மியாக இருக்குது அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உப்பு வந்து சாப்பாட்டில் இருக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கிற வரை வெயிட் பண்ணலாம். அரிசியை கழுவுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு நல்லா தேய்ங்க. தேய்ச்சி கழுவுங்க. அப்போ தான் மேலே இருக்க அழுக்கு அதெல்லாம் போகும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி கொதிக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த அரிசியை ஒரு 4-5 வாட்டி நல்லா கழுவுங்க. அதில் இருக்க ஸ்மெல்லு மேலே வந்து எதனா கரை மாதிரி எதனா இருந்ததுன்னா அதெல்லாம் போயிடும். அந்த அளவுக்கு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பார்க்கவே இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பளபளன்னு இருக்கணும். ஃப்ரெஷ்ஷாக தெரியும் பார்க்கவே. அந்த அளவுக்கு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். கழுவி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கணும். சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே விட்டுறாதீங்க. ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா அது கீழே போய்ட்டு அப்படியே வந்து தங்கிட்டு இருக்கும். அது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கன்னா தனித்தனியாக போயிடும். இந்த மாதிரி வந்து அடியில் நல்லா வந்து தங்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ 15 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள், சாதம் எப்படி வந்திருக்கான்றதை பாருங்கள். அது வெந்துச்சாலேன்னு எப்படி தெரியும்னா, சாதம் கொஞ்சம் எடுத்துட்டு சாதம் எடுத்து பார்த்தீங்கன்னா வரி வரியாக இருக்கும். நல்லா வெந்து வந்துட்டுருக்கும். தெரியுதுங்களா? இந்த மாதிரி வெந்து வந்துட்டுருக்கும். தண்ணி பக்கத்தில் வச்சுட்டு கையில் எடுத்துங்க. ஏன்னா சுடும் சாப்பாடு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சாதம் ஃபுல்லாகவே கோடாக இருக்கும், வரி வரியாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படியே உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா லைட்டாக நசுக்கி பாருங்கள். ஃபுல்லாக நசுங்கக்கூடாது, பாதி நசுங்கினா போதும். இந்த மாதிரி பாதி நசுங்கினா போதும், ஃபுல்லாக நசுங்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாடு இறக்கலாம். நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, சாப்பாடு நம்ம வடிக்கும் போது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கை மேலே ஊற்றிக்கணும் ஒரு பயம் இருக்கும். சில பேர் கை மேலே ஊற்றிருக்கும். அது ஊற்றாமல் எப்படி வடிக்கலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுங்கள், முதல்ல அந்த குண்டாவில் இருக்க சூடாக இருக்க தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா வடிக்காமல் கொஞ்சமாக வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிருங்க. ஓரளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் தட்டு வச்சு வடித்து எடுத்துக்கினா கை மேலே மட்டும் ஊற்றாமல் ஈஸியாக வரும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க சாதத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குண்டா நல்லா ஷேக் பண்ணிங்கன்னா தண்ணி மேலே வந்துடும், சாதம் கீழே போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலோட்டமாக இருக்கிற தண்ணி மட்டும் ஊற்றிட்டு மேலே வந்து ஆனால் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஊற்றிடுங்க. கொஞ்சமாக ஊற்றுனீங்களா அந்த தண்ணி வந்து ஃபுல்லாக கீழே போயிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், முக்கால்வாசி தண்ணி வந்து போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணி கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இருக்க சாதத்தை வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சாதத்துக்கு ஏற்ற தட்டு ரொம்ப பெருசாக எடுக்காதீங்க. அந்த கரெக்டாக அந்த குண்டாவோட கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி எடுத்துக்கங்க. எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒரு துணியை வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு எடுத்தவுடனே கவுத்துறாதீங்க. கொஞ்சம் தண்ணியை அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு அழுத்தினீங்கன்னா குண்டாவோட அந்த பாத்திரம் வந்து அப்படியே நின்றுடும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன வேணும், நம்ம கை மேலே எங்கேயுமே வந்து ஊற்றாது. இது வந்து ஒரு சேஃப்டிக்காக தான். இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்ச. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி சாதம் வடிக்கும் போது
இந்த கவுத்துட்டோம் பார்த்தீங்களா, வடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கரெக்டாக 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் எடுத்துருங்க. அப்படியே விட்டிங்க அப்படின்னா அந்த டைம் கூட கொஞ்சம் சாதம் வந்து அந்த குண்டியும் சூட்டுக்கு கொஞ்சம் குழைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வடித்ததுக்கப்புறம் கரெக்டாக 5 நிமிஷம் கழித்து உடனே எடுத்துருங்க. இப்போ கரெக்டாக நம்ம சாதம் வடித்து 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சாப்பாடை வந்து நிமித்திக்கலாம். ஒரு ஷேக் பண்ணிங்கன்னா எல்லா சாப்பாடு சைடில் இருக்கிறதெல்லாம் உள்ள போயிடும். இப்போ சாப்பாடு எப்படி வந்திருக்குன்றது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, சாதம் வந்து குழையாமல் தனித்தனியாக வந்து உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.